பச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு ஆர் செந்தில்நாதன் அவர்களே, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர், கழக வேட்பாளர் அருமைச்சோர் திரு பனங்குடி ஏ சேவியார்தாஸ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், மாவட்ட அருமைச்சோர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, அம்மாபுரை மாநில பேரவையுடைய செயலாளர், எதிர்கட்சி துணைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமைச்சோர் திரு உதயகுமார் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சோர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி ராஜன் செல்லப்பா அவர்களே, முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திரு ஜி பாஸ்கரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் திரு பி கே வைரமுத்து அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ அருமை நண்பர் திரு கே கே உமாதேவன் அவர்களே, முன்னாள் எம்பி திரு பி அன்பழகன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு மாசாமா ராமச்சந்திரன் அவர்களே, பேராசிரியர் கற்பகம் முன்னாள் எம்எல்ஏ பேராசிரியர் கற்பம் இளங்கோ அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு மா குணசேகரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு எஸ் நாகராஜன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே கே சொர்ணலிங்கம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகள் திரு பெங்களூர் கே ஆர் வீரப்பன் அவர்களே, திரு டி தர்ம தங்கவேல் அவர்களே, திரு எம் தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு விஜிபி கருணாகரன் அவர்களே, திரு கே ஆர் பாரதிகண்ணன் அவர்களே, திரு பொன்மணி பாஸ்கரன் அவர்களே, மற்றும் தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகள், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு திருவேங்கடம் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு சசிகுமார் அவர்களே, எஸ்பி கட்சியைச் சேர்ந்த மாவட்ட திரு முகமது அசாருதீன் அவர்களே, அகில இந்திய பார்வர்டு கழகத்தைச் சேர்ந்த திரு கே பி யோகநாதன் அவர்களே, புதிய தமிழக கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு அகமது சிராஜுதீன் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட திரு எம் சித்திக் அவர்களே, மருதுசேனை கட்சியைச் சேர்ந்த மாநில துணைத் தலைவர் திரு பி சசிகுமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு சி பூவலிங்கம் அவர்களே, திரு சரவணன் அவர்களே, லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பொதுச்செயலாளர் திரு கே ஸ்டாலின் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே, சார்புமன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, உள்ளாட்சி பகுதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேருக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உறுப்பினர்களே, மனைவி சேர்ந்த சகோதரிகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, மணி 8 ஆகி போச்சு, எல்லாம் பசிக்கும் உங்களுக்கு, அதனால கொஞ்சம் பொறுத்துங்க. ஏன்னாங்க ராமநாதபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட வர்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகிடுது. அதனால நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர், இளைஞர், நன்கு அறிமுகமானவர், கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளி, அவர் கட்சியிலே கிளைக்கழக செயலாளர் படிப்படியாக உணர்ந்து ஒன்றிய செயலாளராகி இப்பொழுது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழுவால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். திரு பனங்குடி ஏ சேவியார்தாஸ் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நல்லவர், வல்லவர், பண்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர்.
மற்ற வேட்பாளர் போல பணக்கார வேட்பாளர் அல்ல. என்ன கேட்ட கூட பணக்கார வீட்டில் போய் தொட முடியாது. நம்ம வேட்பாளர் அப்படி இல்ல. உங்கள் குடும்பத்தில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் மக்களிடத்திலே என்ன இருக்கின்ற என்பதை உணர்ந்தவர். அப்படி உணர்ந்த ஒருவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால்தான் உங்களுக்கு தேவையான நன்மைகள் மத்தியிலிருந்து பெற்று தர முடியும். அப்படிப்பட்ட அருமையான பண்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர். அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், தாய் குலத்தின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், ஏழையின் சின்னம். இது உங்க சின்னம்ப்பா. இது அனைவரின் சின்னம். எடப்பாடியின் தனியா பெரிய 2 கோடி தொண்டர்களில் எடப்பாடி ஒருவர். 2 கோடி தொண்டர்களில் எடப்பாடி ஒருவர். நான் தலைவன் என்று எப்பொழுது சொன்னதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வத்தால் வளர்க்கப்பட்டு உங்களால் எனக்கு இந்த உயர்ந்த நிலையை கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் எனக்கு என் உள்ளத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. தொண்டன் தொண்டன் தொண்டன். இந்த கட்சிக்காக உழைக்கின்றவன் தொண்டன். அந்த உழைப்பை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க கட்சி கொடுக்கிறீங்க. இன்றைய தினம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் போட்டியிடுறான்னு தெரியும். இன்றைக்கு வலிமை வாய்ந்த ஒருத்தர் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து களம் தாங்குகின்றவர் நம்முடைய திரு பனங்குடி சேவியார் தாஸ் அவர்கள். இந்த தேர்தலில் வென்றே ஆக வேண்டும். இது போலும் உங்களுடைய வார்த்தை 100% வெற்றி கொடுக்கும். நீங்க கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் மொழியிலே தெரியும் சொல்லுவாங்க. ஒரு வெற்றி உங்களுடைய குரல்ல, உங்களுடைய எழுச்சியான முகத்தில் பார்த்தாலே தெரியுது. வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது. அவர் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற 39 தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி என்ற ஒரு நிலையை உருவாக்கி தாருங்கள். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சிவகங்கை சீமை என்றாலே வீரமங்கை வேலி நாச்சியாரும் மாமன்னர் மருது பாண்டியர் அவர்களும் வீரத்தாய் குயிலி போன்றவர்கள் வீரமிக்க இவர்களெல்லாம் பிறந்த மண் இந்த மண். அப்படிப்பட்ட மண்ணில் பேசுகின்ற வாய்ப்பை, பாக்கியத்தை இருவரும் தலைவர்கள் எனக்கு வழங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் முன் இப்படிப்பட்ட ஒரு உரை ஆற்றுவதற்கு இருவரும் தெய்வங்கள் இந்த வாய்ப்பை திறந்திருக்கின்றார். இருவரும் தெய்வத்துக்கு நன்றி தெரிவித்து, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைய சவால் விட்டு இருக்கார். பச்சை பொய்யா சொல்லிட்டு இருக்காரு. பச்சை பொய் ஸ்டாலின் சொல்லலாம். பச்சை பொய், பொய்க்கு சொந்தக்காரர். மூட்டை மூட்டையா போய் அவிழ்த்து விடுவார். ஏகப்பட்ட மூட்டை அவிழ்த்து விட்டுட்டார். பேசுவது பூரா பொய். ஆகவே பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும், ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்று இதெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் போது, 2019 நாடாளுமன்ற தேர்தல் போது அவர் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய் சொல்லிட்டு இருக்காரு. நிறைவேற்றிருக்காருங்களா? நிறைவேற்றிருக்காரா? பொய் தானே பேசுறாரு. இன்னும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. பிரதான தொழிலே விவசாயம். நானும் ஒரு விவசாயி. விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த மாவட்டம் செழித்தது. குறிப்பா சொல்ல வேணும்னா, இந்த பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதி. நீர் இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும். அந்த நீரை இந்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கொடுக்க என்பதற்காக காவிரி குண்டார் என்ற அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். 14,000 கோடி. அந்த பெரிய திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் முன்னிலையில் நான் என்னுடைய தலைமையில் நான் அந்த கால்வாய் வெட்டுகின்ற பணியை துவக்கி வச்சோம். இன்னைக்கு
நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த விடியா திமுக ஆட்சி அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொண்டு வந்த அரசாங்க திட்டத்தை முடக்கி வைத்து விட்டது. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். 14,000 கோடி மாநில நிதி இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற உபரி நீர் கடைக்கோட்டி குண்டாறு வரை கொண்டு போவதற்காக சிவகங்கை மாவட்ட வழியாக பிரதான கால்வாய் வெட்டுவதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்படி கொடுத்தோம். பணி ஆரம்பிச்சிட்டோம். முதல் கட்டமா 700 கோடி ஒதுக்கப்பட்டது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே முடங்கி போச்சு. இந்நேரம் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளம் எல்லாம் நிரப்பி நிலத்தடி நீர் உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும், விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும். அதை முடக்கிய அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். சிந்தித்து பாருங்க. இவ்வளவு பெரிய தொகையை எந்த திட்டத்திற்கும் ஒதுக்கியது கிடையாது. நான் ஒரு விவசாயி என்ற காரணத்திலே இந்த விவசாயம் நீர் இருந்தால்தான் செயல்படுத்த முடியும். நீரின்றி இருக்கின்ற மாவட்ட மக்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியிலே அந்த கால்வாய் அமைக்கிற பணியை திட்டமிட்டிருந்தோம். இன்றைய தினம் முடக்கப்பட்டுகின்றது. மீண்டும் உங்களுடைய ஆதரவால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும், திட்டம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று போகின்ற பொழுது மத்திய அரசு திட்டங்களை பெற்று வாங்க முடியும். இன்றைக்கு விடியா திமுக அரசுல இன்றைக்கு பல பேர் நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்தாங்க. அதை கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களும் பல பேர் வெற்றி பெற்று வந்தாங்க. 2019 கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியும் 38 பேர் வெற்றி பெற்றாங்க. 38 நாடாளுமன்ற வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவையான திட்டங்களை பெறுவதிலே சுணக்கம் காட்டினார்கள். எந்த திட்டத்தையும் கொண்டாடல. தேவையான நிதி கிடைக்கல. இன்னைக்கு ஸ்டாலின் புலம்புகிறார், மிக்ஜாம் புயல் மிக்ஜாம் புயல் என்று. அந்த புயலால மழை தான் பெஞ்சது, காத்தடிக்கல. இதற்கு தாக்கு பிடிக்க முடியல ஸ்டாலினால. மத்திய அரசு நிதி கொடுக்கல, மத்திய அரசு நிதி கொடுக்கல புலம்புறாரு. எப்பதான் மத்திய அரசு நிதி கொடுத்தது? அண்ணா திமுக ஆட்சி இருந்தது. நானும் முதலமைச்சர் இருந்தேன். கஜா புயல் தென் மாவட்டம், இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஒரு பகுதி. அங்க இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற எல்லாம் மரங்கள் எல்லாம் சாஞ்சி போச்சு. மாமரம் சாஞ்சி போச்சு, தென்னை மரம் சாஞ்சி போச்சு. பயிர்கள் எல்லாம் கனமழையில எல்லாம் சேதமாகி போச்சு. இன்றைக்கு கரண்ட் கம்பம் அத்தனையும் மின் கம்பம் அத்தனையும் சாஞ்சி உடைஞ்சு போச்சு. துணைமின் அந்த காத்துல நிலை விழுந்து போச்சு. டிரான்ஸ்பார்மர் பூரா ஃபெயிலியர். இப்படிப்பட்ட நிலை 2 லட்சம் மின்கம்பங்கள் நட்டோம். அங்க மட்டும் அந்த 3 மாவட்டத்தில் 2 லட்சம் மின்கம்பங்கள் நட்டோம். துணைமின் நிலையத்தை சரி செஞ்சோம். அதே போல டிரான்ஸ்பார்மர் சரி செஞ்சோம். கிட்டத்தட்ட 1 மாத காலம் அமைச்சர்களே அங்கே முகாமிட்டு இன்றைக்கு அந்த கஜா புயல் வேகத்தில் நிவாரணம் அளித்து இன்றைக்கு அடிச்சூடு இல்லாம அந்த நிவாரண பணி கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு புயல் கொஞ்சம் தான் மழை வந்தது, அதுக்கே ஸ்டாலின் நிதி கொடுக்கல புலம்பிட்டு இருக்காரு. எத்தனை புயல், வர்தா புயல், கஜா புயல், தானே புயல், புயல் என்று புயலை பார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்தியிலிருந்து நிதி கொடுக்கலீங்கன்னா நீ மாநிலத்திலிருந்து நீ செலவழி. மாநில மக்கள் தான் உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. மத்திய அரசு நிதி வரை நீ காத்திருக்கலாமா? அந்த மிஜா புயல் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதேபோல தென்காசி, கன்னியாகுமரி, சென்னை புறநகர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் எல்லாம் கடுமையான சேதம். ஆனா 2 நாட்கள் உணவு கொடுக்க முடியல. இதே வர்தா புயல் சென்னையில் அடிச்சது. கிட்டத்தட்ட 6 லட்சம் மரங்கள் சாய்ந்தன. 2 லட்சம் மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தணும். ஒரு வீதியிலிருந்து அடுத்த வீதிக்கு போக முடியல. மின்கம்பம் சாஞ்சி போச்சு, மின்சாரம் துண்டிச்சு போச்சு. வேகமா துரிதமா புயல் வேகத்துல பணியாற்றி சரி செஞ்சு மின் இணைப்பு கொடுத்தோம். வெறும் மழை பெஞ்சதுக்கே தாக்கு பிடிக்க முடியல. என்னென்னலாம் பேசுறாங்க தெரியுங்களா? நான் நேற்றைய தினம் சென்னையில பேசும்போது எல்லாம் போட்டு காட்டினேன். ஒவ்வொரு அமைச்சரும் 5000 கோடி இந்த மழைநீர் வடிகால் வசதிக்கு செய்து கொடுத்தோம். 80% நிறைவேற்றிட்டாச்சு, 90% நிறைவேற்றியாச்சு. முதலமைச்சர் 99% நிறைவேற்றின்னு சொல்லிட்டு இதை நம்பி மக்கள் யாருமே உடைமைகள்லாம் பத்திரமா எடுத்து வைக்கல. மழை பெஞ்சது தேங்கி அந்த உடைமைகள்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்து உடைமைகள்லாம் வீணா போச்சு. இதை எதற்காக சொல்லிட்டு சொன்னால் முன்னெச்சரிக்கை மக்களுக்கு கொடுக்கல. இதனால பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நான் தூத்துக்குடிக்கு போனேன். நான் மழை பெஞ்ச உடனே
எக்ஸாம் புயல் மழை பெஞ்சோன்னு தூத்துக்குடிக்கு போனேன். மக்கள் எல்லாம் உணவு கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். நான் போயிட்ட பொழுது 2 லாரியில அந்த நிவாரண பொருள் கொண்டு போயிருந்தேன். தண்ணி முழங்கால் தண்ணி இருந்து அதிலேயே நிவாரண பொருள் கொடுத்தேன். அந்த காலகட்டத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அங்க டெல்லியில இந்திய கூட்டணி மீட்டிங் நடந்து அங்க போய் கலக்க போறார். இங்க மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க. தண்ணி வீட்டுக்குள்ள பூந்து 10 அடி தண்ணி நிக்குது வீட்டுக்குள்ள, சாப்பாடு கிடையாது, அது பொருள் எல்லாம் நாசமாயிடுது தண்ணியில. இப்படிப்பட்ட நிலைமையில இவர் இந்திய கூட்டணிக்கு பேச போயிட்டார். மக்களுக்கு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையால முதலமைச்சராக இருந்தா மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள ஓடோடி இந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்தா ஒரு திறமையான முதலமைச்சர். ஆட்சி அதிகாரத்துக்காக நீங்க டெல்லி போனீங்க. நாங்க மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதில் முதல் கட்சி அதிமுக கட்சி. அதை நாங்கள் செயல் காட்டினோம். தூத்துக்குடிக்கு போனோம், திருநெல்வேலிக்கு போனேன், கன்னியாகுமரி வரை போயிட்டு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி என்பதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் ஒரு ஆட்சி, திமுக ஆட்சி. இன்றைய தினம் கூட இந்த பகுதியில் விவசாயிகள் இருந்த பகுதி, இன்னைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது வறட்சி நிவாரணம் கொடுத்தோம். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை கொடுத்தோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே பயிர்க்கடன் வாங்கி இருந்தாங்க. அம்மா இருக்கும்போது ஒரு பக்கம் 2014 தள்ளுபடி, 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள். தொடக்க வேளாண்மை வங்கியிலே பயிர்க்கடன் பெற்றுக்கிட்டோம், தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது 12,110 கோடி தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. ஆனா இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன நிறைவேற்றினாங்க? 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கின்றவர்கள் ஏழைகள் அங்க இருக்கின்ற கூட்டுறவு அமைப்பில் போய் நகைய வச்சு பணத்தை வாங்கி செலவு செய்யலாம் சொன்னாங்க. அதை நம்பி 48 லட்சம் பேர் அந்த கூட்டுறவு அமைப்பில் போய் நகையெல்லாம் வச்சு பணத்தை வாங்கி அருமையை செலவு பண்ணிட்டாங்க. ஒரு கூட்டத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறார். அப்போ பெண்கள் எல்லாம் காதுல தோடு போட்டிருந்தாங்க, கழுத்துல செயின் போட்டிருந்தாங்க. அப்ப பார்த்தாரு உதயநிதி ஸ்டாலின், இப்பவா போட்டுட்டு இருக்கிறீங்க, அடுத்த கூட்டத்துக்கு வரும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு என்னமோ நினைச்சாரே என்னமோ தெரியல. தாய்மார்களே, சகோதரிகளை ஏற்கனவே அறிவித்து விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஓடுங்க, உடனே காதில் போட்டிருக்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல வைங்க, பணத்தை வாங்குங்க, செலவு பண்ணுங்க. கழுத்துல செயின் போட்டிருந்தாங்க. நம்ம தாய்மார் நினைச்சாங்க 5 சவரனுக்கு குறைவாதான் இருக்குது, 2 வெட்டு 2 வெட்டி 4 பவுன் வச்சு 2 பேருக்கு மேல வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்றாங்க? தகுதியானவருக்கு தான் அந்த 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்து பணம் பெற்றவர்கள் தள்ளுபடி தகுதி நிர்ணயிச்சிட்டாங்க. 48 லட்சம் பேர் நகையை வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. நகை திருப்ப முடியல. 13 லட்சம் பேருக்கு தான் நகை திருப்ப முடிஞ்சது. 35 லட்சம் பேருடைய நிலைமை கவலைக்கிடமா போச்சு. இப்ப கூட வலைதளங்களை பாக்குறோம், 2 அம்மா பேசிக்கிறாங்க. என்னமா கழுத்துல போட்டு செயின் இருந்த காணாங்குது, என்ன பண்றது? இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஆட்சியாளர் நம்பி நான் போய் சொசைட்டில கொண்டு போய் இந்த நகையை வச்சு பணத்தை வாங்கினேன், தள்ளுபடி செஞ்சுருவான்னு பார்த்து பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன். இப்ப பணத்தை கட்ட சொல்லிட்டாங்க, நகை போனதான் மிச்சம் அப்படின்னு வலைதளங்கள் வரும்போது பார்த்தேன். இதுதான் நிலைமை. இப்ப அந்த 35 லட்சம் பேரும் அந்த கூட்டுறவு அமைப்பு வட்டியோட பணத்தை கட்டினா தான் உங்க நகை திருப்ப முடியும் சொல்லிட்டாங்க. அந்த வட்டியும் குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு அப்புறமா வட்டி போட்டாங்க, நகை போச்சு. உதயநிதி ஸ்டாலின் மனசுக்குள்ள நினைச்சது சாட்சிட்டார். காதல் இருக்கிற தோடும் போச்சு, கழுத்துல போட்ட செயினும் போச்சு. ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்தது திமுக. ஓட்டு போட்டதுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க. பேசாத இந்த திட்டத்தை அறிவிக்காத இருந்தா இந்த 35 லட்சம் பேரு நகையை கொண்டு போய் சொசைட்டில வச்சு பணம் பெற்றிருக்க மாட்டாங்கல்ல. அவருடைய நகை அவிட்டே இருந்திருக்கும்ல. இது ஏப்பா இப்படிப்பட்ட அறிவிப்பை கொடுத்து மக்களை படாத பாடுபடுத்துற? மக்கள் ஏற்கனவே ஏழையா இருக்கிறாங்க, பரம ஏழையாக்குனதுதான் திமுகவுடைய சாதனை. வேற என்ன சாதனை பண்ண? உங்களுடைய பேச்சை நம்பி, உங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பித்தானே இந்த ஏழைகள்
தங்கள் அணிந்திருந்த நகைகளை கொண்டு போய் கூட்டுறமைப்புகளை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க. இப்படித்தான் பித்தலாட்டம் பண்ற கட்சி திமுக கட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. அதோட இன்னொன்னு அழகா பேசுவாங்க, எங்கப்பா அந்த பொட்டி தண்ணி கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெட்டி ஒண்ணு வச்சு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அவர் கூட இருக்கிற சகாக்கெல்லாம் ஊர் ஊரா கொண்டு போய் பெட்டி கொண்டு வச்சு அங்க இருக்கிற மேடையில பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துகிட்டு அங்க இருக்கிற ஊர்க்காரெல்லாம் கூப்பிட்டு திமுக காரரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைய நீங்க உங்களுடைய பிரச்சனைய கடிதம் மூலம் கொடுங்க, மனு மூலம் எழுதி இந்த பொட்டியில போடுங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசினார். ஆஹா, எதிர்கட்சி தலைவரே இங்க வந்து, திரு திமுக தலைவரே இங்க வந்து நம்ம கிட்ட பிரச்சனையை கேட்கிறாரு, நம்ம பிரச்சனை எழுதி இந்த பொட்டிகளை போட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிருன்னு அந்த தாய்மார்களும் பொதுமக்கள் நம்பி அந்த மனுல அப்படி பிரச்சனை எழுதி பொட்டியில போட்டார். அப்போ திரு ஸ்டாலின் பேசுறாரு, இந்த பொட்டியில போட்ட பிறகு இந்த பொட்டியை பூட்டி பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சுட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பொட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து மனுவை படிச்சு உங்க பிரச்சனை தீர்க்கிறேன்னு சொன்னார். ஆட்சி வந்துடுது, சாவி தொலைஞ்சு போச்சு என்னமோ தெரியல, பொட்டியே காணாது போச்சு என்னமோ தெரியல. இந்த மனுலாம் என்னாச்சு ஏங்க, இந்த மனுலாம் என்னாச்சு? எப்படி தந்திரமா மக்களை எண்ணி பாருங்க. இந்த பொட்டியில நான் வைரத்தையும் தங்கத்தையும் போடுறாங்க பூட்டுறதுக்கு. தங்கத்தை வைரத்தை போட்டா கூட போட்டலாம், மனுவை பூட்டி எடுத்துட்டு போய் பத்திரம் வைக்கிறாங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்க எண்ணி பார்க்கணும். தந்திரமா மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர் திரு ஸ்டாலின். நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், ஒரு சீன் வரும், உங்களுக்கு தெரியும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவருக்கு ஆசை தூண்டா போதும், ஏமாற்றி விடலாமா. அது மாதிரி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி மனுக்களை போட்டு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தான் இந்த ஸ்டாலின். சரி, மக்கள் மனுக்கு போட்டாங்கள, இது ஒரு முதலமைச்சர் ஆயிட்டீங்களா, உடனே மனுக்களை தீர்வு காணும்ல. அப்ப இன்னொன்னு சொல்றாரு, இந்த மனுக்கள் ஏதாவது தீர்வு ஏற்படாவிட்டால் நான் முதலமைச்சராக இருப்பேன், என்னுடைய அறையினுடைய கதவு திறந்தே இருக்கும், மக்கள் அப்படியே வந்து என்னிடத்தில் குறைகளை சொல்லாம. எத்தனை பேருக்கு குறை தீர்த்திருக்கிற? அந்த தலைமைச் செயலகத்தில் ஒரு காவல் அதிகாரி தன்னுடைய பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதிலே தவறு நடந்து போச்சு, முதலமைச்சர் பார்க்கறன்னு காவல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு தலைமைச் செயலகத்தில். அவரே போய் பார்க்க முடியல. ஏன் மந்திரியே பார்க்க முடியல? எம்எல்ஏவுக்கு பாதி பேருக்கு தெரியாது. ஸ்டாலின் போய் கேளுங்க, இருக்கிற எம்எல்ஏ பேரை சொல்லிட்டா பரவாயில்ல, அடையாளம் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இன்னொருத்தர் இருக்கார், எப்ப பார்த்தாலும் செங்கல் தூக்கிட்டே போயிட்டு இருக்கார். அவருக்கு அடையாளமே செங்கல் தான். இன்னைக்கு செங்கல் உதயநிதினு சொல்லலாம், செங்கல் நீங்க சொல்லலாம், நான் சொல்ல செங்கல் உதயநிதி சொல்லலாம். இதுக்கு ஒரு நான் வரும்போது என்கிட்ட சொன்னார், ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். இந்த தங்கமலை ரகசியம் ஒரு படம் பார்த்தீங்களா? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்க ஜெனரேஷன் பார்த்திருக்க முடியும், பழங்காலத்தில் அதுல ரகசியம் வரும். அது மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பரப்புரையில் சொன்னார், ஆட்சிக்கு வந்தவர்கள் முதல் கையெழுத்து ரத்து செய்யப்படும். அப்போ அம்மானு சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ரத்து செய்யல. பிறகு 6 மாசம் கழிச்சு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட்டை ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியம் சொல்லவே இல்லை. இந்த தங்கமலை ரகசியத்து போல அதுல ஒரு சீன் வரும். அதுல ராஜாவுக்கு வந்து முடி திருத்த போவார். நம்ம எப்படி கட்டிங் பண்ண போறோம்னா அது மாதிரி முடி திருத்தத்துக்கு ராஜாவுக்கு வருவார். அவரு இந்த முடி திருத்துக்கின்ற பொழுது அந்த தலப்பாயை எடுத்துட்டு பார்க்கும்போது 2 காது கழுது காதா நிற்கும். அப்ப பயந்துகிட்டு ஷேக் ஆயிடுவார் முடி திருத்தவர். உடனே ராஜா பொற்காசெல்லாம் கொடுத்துட்டு இது வெளியே சொல்லக்கூடாது அப்படி சத்தியம் வாங்கிக்குவார். உடனே முடி திருத்தவர் வந்து அவர் வீட்டுக்கு வருவார். அவர் மனைவிட்டு வந்து பேசிட்டு இருப்பார், இப்படி ராஜாவுக்கு நான் முடி திருத்த போனேன், அந்த 2 காதும் கழுது காதா இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்லிடாத,
சொல்ல நமக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு மனைவி சொல்லிவிடுறாரு. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, சொல்லாத ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு தன் கணவர் சொல்லிட்டாரு என்று யார்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ரகசியத்தை சொன்னாதான் வயிறு குறையும்னு அந்த அம்மா கணவர் சொல்லுது. ஐயோ அந்த ரகசியத்தை வெளியே சொன்னா நம்ம உயிர் போயிடும், அதனால நம்ம காட்டுக்குள்ள போய் ஒரு குழி தோண்டி அந்த ரகசியத்தை சொல்லலாம் அப்படின்னு இவர்கள் தீர்மானிச்சு காட்டுக்கு போறாங்க. ஒரு குழி வெட்டுறாங்க. அந்த அம்மா குழிக்குள்ள இறக்கி ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது சொல்லிட்டு அந்த மண்ணை மூடிடுறாங்க. அப்போ அதுல இருந்து ஒரு செடி முளைக்குது. அப்போ அந்த ராஜா இருக்கின்ற அரண்மனையில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிக்கு இசைக்கருவிகள் புதுசா தயாரிக்க வேணும் அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அதுக்காக இந்த செடி பெரிய மரமாயிருது. அந்த மரத்தை வெட்டி இசைக்கருவி செய்யறாங்க. அது மிருதம் செஞ்சுட்டு வராங்க. அப்ப ராஜா முன் அந்த அரசு நிகழ்ச்சி நடக்குது. அப்ப அந்த மிருகத்தை வாசிக்கிறாங்க. அந்த மிருகத்தை அடிக்கும் போது ராஜா காதுங்குது. ஒரு அடி அடிச்சா ராஜா காதுங்குது, ரெண்டாவது அடிச்சா கழுது காதுங்குது. டம் டம் அடிக்கிறான். ராஜா காது கழுது காது, ராஜா காது கழுது காதுங்குது. உடனே ராஜாவுக்கு கோவம் தூக்கி அந்த மிருகத்தை போட்டு உடைக்கிறார். அந்த சுக்கு நூறா போகும்போது அது எல்லா பீஸும் அந்த உதிரியா உடைஞ்சு போன அதெல்லாம் பாகங்களாம் ராஜா காது காது காது, ராஜா காது கழுது காது, ராஜா காது கழுது காது எல்லாம் ஜந்து ஜந்து குதிக்குது. அது மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ரொம்ப நாள ரகசியத்தை மறைச்சு வச்சீங்களா? அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு வந்துடும். சீக்கிரம் ரகசியம் சொல்லுங்க. சரி, மக்களுக்கு சொல்லாட்டி போது நீங்க போய் ஒரு காட்டுல போய் குழி வெட்டி அங்கேயாவது ரகசியம் சொல்லுங்க. உங்க நன்மைக்காக சொல்றேன். உதயநிதி கண்ணா, நீங்க ரகசியத்தை இப்படி சொன்னாதான் நீங்க தப்பிப்பீங்க. அது மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு இது சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டண உயர்வு 52% உயர்த்திட்டாங்க. வீடுகளுக்கு மின் கட்டணம் சதவீதம், கடைகளுக்கு வீட்டு எல்லாமே மின் கட்டணம் 52%. 1000 ரூபாய் கட்டினா 2500 ரூபாய் கட்டணும். வீட்டு வரி இப்படி காரைக்குடி, சிவகங்கை, பேரூராட்சி, நகராட்சி எல்லாம் வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. கடை வரி 150% ஏத்திட்டாங்க. கடையில பீக்கவர் வரி, தொழிற்சாலைக்கு வரி, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி வேற போட்டாங்க. வரி போடாதே கிடையாது. ஆனா வரி போடாத பட்ஜெட் மக்கள்கிட்ட பேசுறாங்க. அத்தனை வரி போட்டு நீ எங்க வரி போடாத இருக்குது? இன்னொன்றையும் சொன்னார் திரு ஸ்டாலின். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே நிறைய திட்டங்களை செயல்படுத்தினார். ஒவ்வொரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சா ஒரு குழு, அதோட முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்காரு. இது வரைக்கும் 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அந்த குழு என்னாச்சுனே தெரியல. இன்னொன்னையும் போட்டார். இந்த நிதி மேலாண்மை, இந்த நிதித்துறையில நிதி மேலாண்மை சரி செய்யணும் ஒரு குழு போட்டார். அந்த குழு போட்ட பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டார். 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி கடன் வாங்கினதுதான் இந்த குழுவுடைய பணியா இருந்திருக்குது. நான் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு எதிர்கட்சியா இருந்த பொழுது என்னென்னலாம் பேசினார். அதிமுக ஆட்சி மக்களை கடனாளிக்கு விட்டு, நீ ஆட்சிக்கு 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறீங்க, என்ன செஞ்ச? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புறவழிச்சாலை அமைச்சோம், சாலைகள் அமைச்சோம், கிராமத்துல நகரத்துல குடிமராமத்து திட்டம் 1240 கோடி. இன்னைக்கு பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரி தூர்வாரி இருக்கிறோம். 14000 ஏரியில உள்ளாட்சி துறையின் மூலமாக ஏரி, குளம், குட்டை 26000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. உங்களுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? எப்படி 3 லட்சம் கோடி வந்தது? மக்கள் கேட்கிறாங்க, பதில் சொல்ல முடியல. இப்படி நிர்வாக திறமையற்ற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. ஒரு கிலோ அரிசி 15 ரூபாய் உயர்ந்து போச்சு. சக்கரை உயர்வு, எண்ணெய் உயர்வு, பருப்பு உயர்வு, மளிகை சாமான் எல்லாம் 40% உயர்ந்து போச்சு. ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. வேலை வாய்ப்பு குறைவு. இந்த ஆட்சியில மக்கள் ஏழைகள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. இதுவரைக்கும் உயர்த்தவே இல்லை. அதில் பணிபுரிகின்ற பெண் ஊழியருக்கு ஊதிய உயர்வுனாங்க, அதுவும் கொடுக்கல. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலைங்க. கல்வி கடன் ரத்து இல்ல. தாலிக்கு தங்கம் அதிமுக ஆட்சியில கொடுத்தோம். 20000, 50000 சவரன், ஒரு சவரன் கொடுத்தோம். விடியா திமுக ஆட்சியில தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க 25,000 30,000 ஆக்குறோம்.
50,000 60,000 உயர்த்தினாங்க, திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க. பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னாங்க, பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க, அதுக்கு பின்னாடி குறைக்கல. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க, இது வரைக்கும் குறைக்கல. இப்ப தேர்தல் அறிக்கையில் சொல்றார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் டீசல் 65,000 65 ரூபாயா? இது நடக்கிற காரியமா? ஏன் இப்ப குறைய? இப்ப மாநில அரசாங்கம் போடுகிற நிதியிலிருந்து குறைய, மாநில அரசாங்கம் போட்ட வரியிலிருந்து குறைய. பக்கத்தில் கர்நாடக அரசு 8 ரூபாய் குறைச்சிருக்குது, பாண்டிச்சேரி 6 ரூபாய் குறைச்சிருக்கு ஒரு லிட்டரு. நீங்க அங்க வரைக்க மாட்டேங்கிறீங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கீங்கல்ல, எப்போ பேட்டி கொடுத்தாலும் சரி, சட்டமன்றத்தில் பேசினாலும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புல 98% நிறைவேற்றப்பட்டதா பச்சை பொய் சொல்றார். இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றார், விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. எங்க பார்த்தா கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே கிடையாது. மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. இன்னைக்கு இவ்வளவு இருந்து நீங்கள் நலமான்னு கேட்கிறார். நீங்களும் நலமாவே இருக்கிறீங்க, நீங்கள் நலமான்னு கேட்கிறார். எங்கயா நலமா இருக்கிறது விட்டு வச்ச? நீ எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்போது தமிழ்நாட்டுக்கு 7 சனி முடிச்சிடுது. நீங்க நலமாவா? மக்கள் இப்படிப்பட்ட துன்பத்தில் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க நலமான்னு கேட்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது, ஒரு திறமையற்ற ஆட்சி செய்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் சரியா நடக்குது. இன்னொருத்தர் இருக்கார், 10 ரூபாய் மதுபான கடையில ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. அதுல ஒவ்வொரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் பண்றாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி, 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி கப்பம் கட்டிட்டு இருந்தார். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் அதிகமா மதுபான கடையில விற்பனை ஆகுதோ அங்க இருக்கிற பார் எல்லாம் எடுத்துக்கிட்டார். ஒருத்தர் கரூர் இருக்கார், எடுத்து அங்க 2 மாசம் அதுக்கு உண்டான டியூ கட்டிட்டு அப்புறம் கட்டல, கள்ளத்தனமா மது வித்தாங்க. அதுல பலாயிரக்கணக்கான கோடி வருவாய் அதிகம். இப்படி கள்ளத்தனமாக மது வித்ததுல வருமானம், இப்படி 10 ரூபாய் பாட்டிலுக்கு வச்சதுல வருமானம், இப்படி அதிகமான வருமானத்தை ஈட்டி ஒருவர் கப்பம் கட்டிட்டு இருந்தார். அவர் தான் செயல் மறவரா. அவர் தான் செயல் மறுவர். நான் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு இருந்தேன், நேரம் ஆகி போச்சு. நான் கரூர்ல போட்டு காட்டினேன், கோயம்புத்தூர்ல போட்டு காட்டினேன். அந்த டிவியில பேசுறாரு திரு இல்ல, அது சரி, முதல்ல போட்டு வச்சிருக்கணும். திரு ஸ்டாலின் அவர் சொல்றாரு, திரு செயல் மறவரை சிறையில் அடைச்சிட்டோமா? நாங்களும் அடைச்சோம், நீ தப்பு பண்ண சிறையில் போட்டாங்க, நாங்க என்ன பண்றது? இன்னும் பல பேர் போக போறாங்க. யார் யார் போக போறாங்கன்னு இன்னும் விரைவில் தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போதைப் பொருள் விற்பனை திமுக அயலக அணி ஒரு அமைச்சிருக்காங்க. எந்த கட்சியிலாவது அயலக அணி இருக்குதா? எதுக்காக அயலக அணி விற்கிற? இங்கேயே ஒண்ணும் கிளிக்கல, நீ அயலக அணின்னு வச்சு அந்த அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துறார். 2000 கோடிக்கு ஒரே தடவை. இப்படி 3 வருஷமா தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தியிருக்கிறார், பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு. இன்றைக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஒரு கை சிறைச்சாலை வச்சிருக்காங்க. அவர் முதலமைச்சருடன் போட்டோ எடுத்திருக்கார். ஏதோ கொடுக்கிறார், என்ன கொடுக்கிறான்னு தெரியல. அப்ப போட்டோ இருக்குதா இல்லையா? அதோட உதயநிதி ஸ்டாலின் போய் ஏதோ அவர் ஒரு கவர் கொடுக்கிறாரு, அவர்கிட்ட போட்டோ எடுத்திருக்கிறார். யாரு இருக்காருங்க? அது நீங்க சொல்லலாம். முதலமைச்சர் இருக்காருல்ல, இந்த போதைப் பொருள் கடத்தின குற்றவாளி. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, யாரு பாத்துங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற ஆசாமி பல்லாயிரக்கணக்கான போதைப் பொருளை கடத்திருக்கிறாங்க. இன்றைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்னைக்கு மாணவ செல்வங்கள்லாம் சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கிறோம். இப்பதான் மாத்திரை வடியில் கிடைக்குது, திரவ வடியில் கிடைக்குது, சாக்லேட்ல கிடைக்குது. இப்படி எல்லாம் புதுசு புதுசா இந்த ஆட்சியில் தான் வந்திருக்குது போதைப் பொருளை. இதற்கு தடுப்பதற்கு கஞ்சா ஆபரேஷன் சொல்லி இதுக்கு முந்தி இருந்த ஒரு டிஜிபி ஒரு அறிவிப்பு கொடுத்தார்.
2.0, 3.0, 4.0 கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆக வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டே போயிட்டார். கஞ்சாவை கட்டுப்படுத்தின மாதிரியே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நாம் பெற்ற பிள்ளை நம் கண் முன்னே இப்படி சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கிறோம். முதியோர்கள் பார்த்தா முதியோர்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறான். எந்தெந்த வீட்டில் முதியோர் இருக்கிறான் அங்க போய் அவளை அடிச்சு கொலை செஞ்சு அந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிடறாங்க. அதையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல நீட் தேர்வு எப்ப பார்த்தாலும் நீட் சொல்லிட்டு இருக்காரு. அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் ஆட்சி. மத்தியிலே 2010 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதுதான் நீட் தேர்வு வருது. அப்போ திமுக கட்சியை சேர்ந்த திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வு வருது. கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு அண்ணா திமுக பாடுபட்டது. அம்மா இருக்கின்ற போது விதிவிலக்கு வாங்கினாங்க. நாம் இருக்கின்ற பொழுதும் நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்குவதற்கு அப்பொழுது அமைச்சர் எல்லாம் கையெழுத்து போட்டு இறுதி விடும் பெறுகின்ற பொழுது ஒரு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சருடைய மனைவி, மூத்த வழக்கறிஞர் யார் நீங்களே தெரிஞ்சுக்க, அவர்கள் அந்த நீட் தேர்வு தொடர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்றாங்க. வேற என்ன பண்ண முடியும்? கொண்டு வந்தது காங்கிரஸ். அதற்காக வாதாடினது முக்கிய காங்கிரஸ் பிரபலுடைய மனைவி. நாங்க என்னங்க பண்ண முடியும்? எங்க மேல பழி சுமத்திட்டு இருக்காங்க. கொண்டு வந்தது அவர்கள், அதை தொடர்வதற்கு வாதாடுவதும் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதை எதிர்த்து வந்தது. ரத்து செய்வதற்காக பாடுபட்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு பாடுபட்டது அண்ணா திமுக. இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு போற பக்கமெல்லாம் தவறான செய்தி சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருப்பது காங்கிரஸ் திமுக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி, ஏழை மக்கள், ஏழை விவசாயிகள், விவசாய தொழிலாளி, ஏழைகள் அதிகமாக இருந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்க வேண்டும், பல் மருத்துவ படிக்க வேண்டும். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் 3,80,000 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. 2018-19 நீட் தேர்வில் 9 பேர் தான் பாஸ் பண்ணி இன்னைக்கு எம்பிபிஎஸ் தேர்வுக்கு போனாங்க, எம்பிபிஎஸ் படிப்புக்கு போனாங்க. என்னென்ன, நானும் அரசாங்க பள்ளியில படிச்சவன், அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. எப்படியாவது இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும், பல் மருத்துவர் ஆகணும் என்பதற்கு நான் சட்டவர்களோடு கலந்து ஆலோசிக்கப்பட்டு 7.5% ஊழல் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு நிறைவேற்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள், அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் 2160 பேர் இன்றைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரா படிச்சிட்டு இருக்காங்க, பல் மருத்துவரா படிச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சாலும் அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அதற்காக அம்மாவுடைய அரசு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அந்த அறிவிப்பை கொடுத்து அரசாணை வெளியிட்டு ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரா படிச்சிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே பல் மருத்துவரா படிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் சாதனை, இதான் ஏழை மக்களுக்கு செய்கின்ற உதவி. உங்களை போல இப்படி ஒரு திட்டமாவது கொண்டாந்துருக்கிறியா? எனக்கு முன்னாலே மாவட்ட செயலாளர் சொன்னாரு, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். உங்களால பண்ண முடிஞ்சுதான். 6 சட்டக்கல்லூரி திறந்தோம். இன்னைக்கு அதிகமான கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி பல கல்லூரி திறந்ததன் விளைவு இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியிலே படிப்பதிலே 2019 முதல் மாநிலம் திரு ஸ்டாலின் அவர்களே, இந்தியாவிலே முதல் மாநிலம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல துறைகள் இருக்குது. அந்த துறை தோறும் சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக அகில இந்த அளவில் நாம தேசிய விருதுகளை பெற்றோம். பல தேசிய விருதுகளை பல துறைகளை பெற்றோம். இன்றைக்கு உடுப்பு நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை, அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதுல தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தேசிய அளவில் விருது பெற்றுகிறோம். இந்திய அளவில் விவசாய உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேல உணவு தானிய உற்பத்தி பெருக்கி கிஸ்கர்மான் என்ற விருதை பெற்றோம். அதுபோல
போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றோம், மின்சாரத்துறையில விருதுகளை பெற்றோம், உள்ளாட்சியில 140 தேசிய விருதுகளை பெற்று சாதனைப்படுத்த அரசாங்கம், சமூக துறையில விருது, உயர்கல்வியில விருது, இப்படி பல விருதுகளை பெற்று நிர்வாக திறமைமிக்க அரசாங்கம் என்று பெயரை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, உங்களால் இப்படி ஏதாவது பண்ண முடிஞ்சதா? அதிமுக ஆட்சி பார்த்து இருண்டாட்சின்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுத்து மக்கள் வராத ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? என்ன திட்டங்களை கொண்டாந்தீங்க? அதோட அரசு ஊழியர்களுக்கு சில வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றணும், இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. ஜாக்டோஜி அமைப்பு போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, அரசு ஊழியர்கள போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணு நடக்கல. ஆக மக்களை ஏமாற்றி, அரசு ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அரசு திமுக அரசு. கொரோனா காலம், அப்பொழுது 11 மாத காலம் பள்ளி திறக்கல. அந்த காலகட்டத்தில் கூட ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரல, வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் கொரோனா இருந்தது. அந்த காலகட்டத்தில் எல்லா ஆசிரியர்களும் குறித்த நேரத்தில் காலையில் வரணும், மாலை வரை பள்ளியிலே இருக்க வேண்டும் உத்தரவை போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்க ஆசிரியர்ல. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு, அண்ணா திமுக ஆட்சியில வேலையே செய்யாம அரசு ஊழியர்கள் சம்பளம் பெற்றாங்க. பக்கத்தில் இருக்கிற மாநிலம், அண்டை மாநிலத்தில் 30% சம்பளத்தை பிடித்தம் செஞ்சார்கள். அதே போல அண்ணா திமுக அரசு ஏன் வேலை செய்யாத காலகட்டத்திலே சம்பளம், முழு சம்பளம் கொடுத்தீங்க? நீங்க அண்டை மாநிலத்தை போல 30% பணத்தை பிடித்திருந்தால் இப்பொழுது இன்னும் பல திட்டங்களுக்கு உதவியாக இருக்கும் சொன்னாங்க. இதுவா அரசு செய்த இந்த விடியா திமுக ஆட்சியில இப்படிப்பட்ட நிலைமை. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில ₹1 பணம் பிடிக்காம 11 மாத காலம் கொரோனா காலத்தில் முழு சம்பளம் வாங்கி கொடுத்தோம், அரசு ஊழியருக்கு ஆசிரியர் கொடுத்தோம். அவங்களுக்கு எந்த மனசும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. அதுபோல எப்பொழுதெல்லாம் மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்துகிறதோ அப்பொழுதெல்லாம் ₹1 பிடித்தம் இல்லாம அந்த அகவலைப்படி மாநில அரசு ஊழியருக்கு வழங்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில மத்திய அரசு 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல முறை மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்தது. 2 முறை மத்திய அரசு அகவலைப்படி உயர்த்தினாலும் மாநில அரசு 6 மாதம் பணத்தை பிடித்துக் கொண்டுதான் அந்த அகவலைப்படியை அரசு ஊழியருக்கு வழங்கினீங்க. நீங்களா அரசு ஊழியருக்கு நன்மை செஞ்சீங்க, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இன்றைய தினம் தேர்தல் வருது, ஏதோ பேசுறார். இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில் விட்டுறாரு, நேற்று அரசு ஊழியருக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். அவர் கேட்கறது செய்யி, நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்று, அதான அவர்கள் கேட்கிறாங்க அரசு ஊழியர்கள். ஆக எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றாங்க பாருங்க. ஆக தேர்தல் வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, தேர்தல் வந்த பிறகு, தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு பேச்சு. ஆக இரட்டை வேடம் போய்கிட்ட கட்சி திமுக கட்சி. அதோட இன்னைக்கு இந்த செய்தித்துறையில பல பேர் பணிபுரிச்சிட்டு இருக்காங்க. அந்த செய்தித்துறை அலுவலர்களை பயன்படுத்தி திமுக இருக்கிற மேடையில் பேசுற பேச்செல்லாம், திமுக உடைய அந்த கொள்கையெல்லாம் அங்கங்க தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு சொல்லி போட சொல்றாங்க. இந்த அலுவலர்கள்லாம் நீ ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா நீங்க உங்களுடைய பணி நிரந்தரம் அல்ல, விசாரிக்கப்பட்டு அதில் யாராவது ஈடுபட்டிருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியை அணுகி உங்கள் மீது புகார் கொடுக்க இருக்க என்பதையும் எச்சரிக்கிறேன். நீங்க கைப்பறி ஆகக்கூடாது. ஏன்னா காவல்துறை எல்லாம் திமுக ஏவல் துறை ஆகி போச்சு. அதனாலதான் காவல்துறைக்கு பாதுகாப்பே இல்லை. இன்றைக்கு திருமதி கனிமொழி அம்மா ஒரு பொதுக்கூட்டில் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பெண் காவலர் பாதுகாப்புக்கு போனாங்க. அந்த பெண் காவலரத்துல 2 திமுக காரரு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க. அந்த பெண் காவலர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் செஞ்சாங்க. 2 நாள் அதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்க அறிக்கை விட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் 1 மாசத்துக்கு முந்தி இந்த ஆவடி தான் நினைக்கிறேன், 2 காவலர் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க, ரோந்து பணி. அங்க இருக்கிற போதை ஆசாமிக்கு பல பேர் அதை நிறுத்தி பைக் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ்காரருக்கே பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. என்று ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு மாநிலம் ஏற்றம் பெற வேண்டும் என்றால், மாநில மக்களுக்கு தக்க பாதுகாப்பு வேண்டும் என்றால் காவல்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லையே. அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா வழியிலே ஆட்சி செய்த அதிமுக அரசும் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். இல்லாவிட்டால் இந்த குடும்ப கட்சி இன்றைக்கு தலைவிரித்து ஆடி இன்றைக்கு குடும்பத்தில் பல பேர் அதிகார மையமாக உருவாக்கி விட்டார்கள். இந்த தமிழ்நாடு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வந்துவிட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் திரு பனங்குடி சேவியார் தாஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். நல்லவர், வல்லவர், இன்றைக்கு ஒரு எளிமையானவர். இப்படிப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும். நாட்டு மக்கள் எளிமையா போய் அவர் பார்க்க முடியும், குறைகளை சுட்டி காட்ட முடியும். அவர் அனுபவித்திருக்கின்ற காரணத்தால அந்த குறையை எந்த இடத்துல சொல்ல முடியுமோ அந்த இடத்துல சொல்லி உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அனுபவிச்சவர் திரு பனங்குடி சேவியார் தாஸ் அவர்கள். அவர்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் இருக்கின்றது. அத்தனை பேரும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு விழக்கூடிய வாக்குகள் எங்கே இருந்தாலும் சிந்தாமல் சிதறாமல் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து வாக்கு பதிவு செய்து வெற்றி பெற செய்வீர்கள், வெற்றி பெற செய்வீர்கள். இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே உரத்த குரல் சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு, வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. நன்றி.